நம்முடைய பாரத பிரதமருடைய வாயிலிருந்து 3 முறை உங்களுடைய ஊருடைய பெயர் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஊர்ல இத்தனை நூற்றாண்டுகள் கடந்திருந்தாலும் கூட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எளிமையும் நேர்மையும் புன்னகையும் இருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொகுதியில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், உத்திர நீர் கல்வெட்டு இன்று இந்தியா முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் காலத்துல உங்களுடைய ஊர் வைகுண்ட பெருமாள் வரலாறு பெருமாள் கோவில்ல வைக்கப்பட்ட அந்த கல்வெட்டு எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி என்ன, தேர்தலில் போட்டியிட்டால் எத்தனை நாட்கள் அந்த பதவியில் இருக்கலாம், அதன் பின்பு அவர்கள் தவறு செய்தால் எப்படி நீக்கப்பட வேண்டும், அனைத்தையும் அற்புதமாக மன்னராட்சி முறையிலிருந்து மக்களாட்சி முறைக்கு நாம் மாறிய பொழுது இந்த கல்வெட்டு சான்றாக நின்று கொண்டிருக்குதுங்க ஐயா. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையும்